அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். அல்லேலூயா. இதுதான் தேடுங்கள் கண்டடைவீர்கள். என்னது? தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஏசாயா புஸ்தகம் 55 பாருங்க. ஏசாயா 55 6வது வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பிரைஸ் தி லார்ட். தேவனை தேடும் போது நம்ம கண்டடைவோம். அவரே வாக்கு கொடுத்துட்டார், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதைத்தான் சாலமோன் என்ன சொல்கிறார் இங்கே. ஏசாயா சொல்லும்போது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கும்போது, இப்போ எப்படி இருக்கிறார் ஆண்டவர் நமக்கு? இது கிருபையின் காலம் இல்லையா? எப்படி இருக்கிறார் ஆண்டவர்? சமீபமாக இருக்கிறார். சமீபமாக இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அப்படின்றார். சாலமோன் தன்னுடைய மகனுக்கு இதை குறித்து சொல்லும்போது 1 நாளாகும் புஸ்தகம் 28:9 வசனம் எடுத்து வாசிங்க. 28:9 வேகமா. 1 நாளாகமும் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து, கர்த்தர் என்ன செய்கிறார்? எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால், நீ அவரை தேடுறையா இல்லையான்றதை அவர் அறிஞ்சிருக்கிறார் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். உனக்கு நிச்சயம் தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். அப்படின்ட்டார். சோத்திரம். அல்லேலூயா. நீ அவரை தேடினால் அவரை கண்டடைவாய். அவரை விட்டுவிட்டா அவர் என்றைக்கும் கைவிடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். நித்திய காலமா கைவிடப்படும். ஆனால் அவரை தேடினால் நித்திய காலமாக நாம் கைவிடப்படாமல் நாம் காக்கப்படுவோம். அவரை தேடினா நித்திய காலமாக கைவிடப்படாமல் நாம் காக்கப்படுவோம். அப்போ என்ன செய்யணும் ஆண்டவரை? சொல்லுங்க. அவரை தேடணும். கர்த்தரை தேடிக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? கர்த்தரை தேடுகிறத நம்ம ஒரு நாள் நிறுத்தக்கூடாது. தொடர்ந்து 2 நாளாகமும் இன்னொரு வசனத்தை நீங்க படிங்க. 15:2 படிங்க. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில். நல்லா படிமா. திரும்ப தடுமாறாம படிங்க. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விடுவார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் ஊழியக்காரன் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறான். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். சொல்லுங்கள். கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பாராம். வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவரோடு இருந்தாதான் அவர் நம்மோடு இருப்பார். அவரை தேடினால் என்ன செய்வார்? அவரை தேடினால் அவர் நமக்கு என்ன பண்ணுவார்? அவர் நமக்கு வெளிப்படுவார். அல்லேலூயா. அவரை விட்டீர்களாகில், கொஞ்ச நாள் தேடினேன், கொஞ்ச நாள் ஆண்டவரை பின்பற்றினேன், கொஞ்ச நாள் ஆண்டவரை சேவித்தேன், இப்போ முன்ன மாதிரி ஜெபம் பண்ணுறதில்ல, முன்ன மாதிரி தேடுறதில்ல,
முன்ன மாதிரி நான் கர்த்தரை ஆராதிக்கிறது இல்லை, முன்ன மாதிரி நான் அவருக்காக வாழலைன்னு சொன்னால் அவர் சொல்கிறார், இப்போ தேடுற பின்னாடி தேடுறதை விட்டேன்னா அவர் உன்னை என்னென்றைக்கும் கைவிடுவார் அப்படின்ட்டு சொல்கிறது புரியுதுங்களா? நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேங்க, இப்போ தேடுறது இல்லைன்னா அதெல்லாம் இல்லை. எது வரைக்கும் தேடணும்? மரண பரியந்தமும் கர்த்தரை நாம் தேடிக்கிட்டே இருக்கணும். மரண பரியந்தம் என்ன செய்யணும்? அவரை தேடுறதை விட்டுறக்கூடாது. ஸ்தோத்திர. கர்த்தரை தேடுறத விட்டா அவரும் நம்மளை விட்டுருவார். ஏன்னா அவரை தேடுறது நிறுத்தினாலே என்ன வந்துடும்? உலகம், மாம்ச, பிசாசெல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிடும். இப்போ தேவன் கூட இருக்க முடியாது. தேவனை தேடும்போது தான் தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால தான் சொல்லப்படுகிறது, அவரை தேடுங்கள், அவரை கண்டடைவீர்கள். தேடும்போது நடக்கிற நன்மைகள், 7 விதமான நன்மைகள் நான் பார்க்க போகிறோம் இந்த நாளிலே. நீதிமொழிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 8:17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆமென். அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்ல உற்சாகமா. அதிகாலை தினமும் யாரெல்லாம் கர்த்தரை தேடுறீங்க? எழுந்த உடனே நான் முதல் அவரை தேடுகிறேன்றது யாரு? இன்னைக்கு தேவனை தேடுறதுக்கு தேவன் இன்னைக்கு நமக்கு வேலைகளை கொடுத்து, வாய்ப்புகளை கொடுத்து, ஆசீர்வாதங்களை கொடுத்து, நன்மைகளை கொடுத்திருக்கும் போது நாம் அவரை தேடாதபடி இன்றைக்கு தூங்கி கிடக்கிறோம். ஜெபிக்கிறது இல்லை, காலையில் எழுந்து அவரை தேடுவதில்லை. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் கர்த்தரை தேடுற நேரம் எவ்வளோ தெரியுங்களா? 1/2 மணி நேரம், 20 நிமிஷம், காலவர். எழுந்து கொஞ்சம் அப்படியே ஒரு பாட்டு பாடி, அதுவும் சில பேர் இல்லை. சொல்றது புரியுதுங்களா? அப்போ அதிகாலை தேடும் போதுதான் காலைதோறும் புது கிருபை என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நீ காலைதோறும் தேடும் போதுதான் கர்த்தருடைய கிருபையை பெற முடியும். கர்த்தர் காலையில் போனாதான் மன்னா கிடைக்கும். நீ வெயில் ஏறினதுக்கு அப்புறம் கர்த்தர் சமூகத்துக்கு போனீங்கன்னா மன்னா இருக்காது. காலையிலே என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்துக்கு போனால் அவருடைய கிருபையை பெறலாம், அவர் சமூகத்தின் நிறைவு. இயேசு கிறிஸ்து அதிகாலையில் எழுந்து கர்த்தரை தேடினார், இருட்டோடு எழுந்து போய் கர்த்தரை தேடினார் என்று இருக்கிறது. காலையில் பயபக்தியோடு எழுந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பல மணி நேரம் நம்மையே மறந்து முதல்ல நம்ம கர்த்தரை கனப்படுத்துகிறோமா? தேவனை தேடுகிறோமா? இன்னைக்கு தேவனை தேடலைன்னா என் தேவைகள் சந்திக்கப்படாதுன்னு தேடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. என் தேவனை தேடலாம், என் தேவன் என்னோடு இராமல் போய் விடுவார். சொல்லுங்க அல்லேலூயா. என் தேவன் என்ன செய்வார்? என்னோடு ஐயோ இல்லாமல் போய் விடுவார். என் தேவன் என்னோடு இல்லைன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் நிர்மூலமாயிடும். என் வாழ்க்கை சுத்தமாக இருக்காது. நான் சுத்தமாக இருக்கிறதுக்கு காரணம் என் தேவன் தான். நான் நீதியை பின்பற்றுறதுக்கு காரணம் என் தேவன் தான். நான் ஒழுங்காக எல்லா காரியங்களையும் செய்கிறேன்னா என் தேவன் தான். அப்போ காலையில் எழுந்து கர்த்தரை நான் தேடினாதான் என்ன கிடைக்கும்? கிருபை. இன்னைக்கு வேலை, சூழ்நிலை. அல்லேலூயா. நம்ம மனசாட்சியே நீங்கள் தொட்டு பாருங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை தான், நீ என்னை தேடு, அப்போதான் நீ என்னை கண்டடைய முடியும். அநேகர் விட்டுட்டு இருக்கிறீங்க, அதான் ஆண்டவர் பேசுகிறார். குறையுது, தேடுகிறது குறையுது. நீ தேடுகிறது குறையும் போது அவரும் என்ன செய்ய முடியாது? உன்னோடு இருக்க முடியாது. அல்லேலூயா. நீ அவரை தேடும் போது கண்டடைவ. அவர் உனக்கு உதவி செய்வார், இல்லை என்றால் உன்னை கைவிடுவார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கைவிடப்படாதபடி காப்பாற்றப்படாண்டவர் இன்றைக்கு பேசுகிறார். சத்தமா சொல்லுங்க, கைகளை உயர்த்தி முழு பலத்தோட. அல்லேலூயா. எல்லாத்துலேயும் தேடுறோம். இன்னைக்கு ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுத்தோன்னு பாருங்க. இன்னைக்கு வருமானங்களை கொடுக்குறார் ஆண்டவர், வேலை வாய்ப்புகளை கொடுக்குறார். அப்போ என்ன ஆகுது? சும்மா இருந்தால் என்ன பண்ணுறோம்? அதெல்லாம் ஒழுங்காக ஆராதனைக்கு வந்துடுவோம், ஜெபத்துக்கு வந்துடுவோம். வேலையும் வருமானமும் பொருளாதாரமும் அதிகமாகும் போது என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை தேடுறதுக்கு நேரம் இல்லாமல் போகுது அநேகருக்கு. பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கும் போது வேலையை கொடுக்கும்போது ஆண்டவருக்கு நேரம் கொடுக்காம வேலையில் கவனம் செலுத்திடுறோம். சில பேர் பாருங்க, பொருளாதாரத்தை கொடுக்கும்போது அவங்களுடைய தேவைகளை பெருக்கிட்டு தேவனுக்கு என்ன செய்யறது இல்லை. நிறைய பேர் கொடுக்கறது இல்லை.
அவங்க பொருளாதாரத்தை என்ன பண்ணிக்கிறாங்க? செலவுகளை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க, அதிகப்படுத்திக்கிறாங்க. செலவுகள் அதிகமாயிடுது. பொருளாதாரத்தை ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. அப்போ அவங்களுடைய ஆடம்பர செலவுகளை, லைஃப்பை அதிகப்படுத்திக்கிறாங்க. லைஃப்பில் நிறைய காரியங்களை அதிகப்படுத்திட்டு அவங்களால என்ன செய்ய முடியல? அதை தான் பேலன்ஸ் பண்ண முடியுது. கர்த்தருக்காக எதையும் செய்ய முடியல. ஆனால் கொடுத்த ஆசீர்வாதம் யாரால? சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். அப்ப கர்த்தருக்கு கொடுக்க முடியல சரியா. நேரத்தை கர்த்தர் கொடுத்தார், நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க முடியல. சமூகத்துக்கு வர முடியல, ஆராதனைக்கு வர முடியல. இன்னைக்கு கர்த்தரை தேடுவது என்பது என்ன செய்கிறது? அநேகர் இடத்துல தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்களே நல்ல அல்லேலியா சத்தமா ஆமென் சொல்லு. இந்த கிருபை உங்க மேல இருக்குதுன்னா நீங்க யாரையும் பார்க்க தேவையில்லை. நீங்க பாக்கியவான்கள். அவரை நிச்சயம் நீங்க கண்டடைய முடியும். அவர் உங்களை ஒரு நாள் எந்த சூழ்நிலையில் அவர் கைவிடாம நடத்த முடியும். தொடர்ந்து தேடி பாருங்க, அப்பதான் தெரியும். தேடிக்கிட்டே இருங்க, அவர் கைவிடாம நடத்துறத அறிய முடியும். இன்றைக்கு இல்லை, இந்த பூமியில மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நாளைக்கு நித்தியத்தில் வந்து ஆண்டவர் சமூகத்தில் நிற்கும் போது கர்த்தர் சொல்லுவார், உனக்கு 24 மணி நேரம் கொடுத்த, நீ எவ்வளவு நேரம் என்ன தேடின? அல்லேலூயா. உனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதம் கொடுத்தேன், நீ கர்த்தருடைய என்னுடைய ராஜ்யத்துக்காக என்ன செய்தாய்? அல்லேலூயா. என்ன ஆத்தும ஆதாயம் பண்ண, என்ன ஜெபம் பண்ண, என்ன எதுவுமே செய்யல. நான் அவரை தேடவே இல்லை. அவர் சமூகத்துக்கு வாரத்துக்கு ஒரு நாள் கர்த்தருடைய நாளை இன்றைக்கு பயபக்தியோடு தேட முடியல. அநேகருக்கு வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்களா பாருங்க. அவர்களை வேலை டெய்லி செய்கிறாங்க. கடந்த வாரம் ஒரு நபர் இல்லை, 2-3 பேர் இந்த மாதிரி சூழ்நிலையினால வரல. எல்லாரையும் விசாரித்தேன், என்ன காரணம்? உடம்பு முடியல அப்படின்னாங்க. 2-3 பேர் என்கிட்ட சொன்ன தகவல், உடம்பு முடியல. நேற்று வேலைக்கு போனீங்களா சனிக்கிழமை அப்படின்னு கேட்டால், சனிக்கிழமை நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சுருக்கிறாங்க. சரி, திங்கக்கிழமை மறுபடியும் விசாரித்த அவர்களை எப்படின்னு 1-2 பேரை கேட்டேன். வேலைக்கு போனீங்களா? வேலைக்கு போயிட்டாங்க. எத்தனை மணிக்கு? காலமே 7:30 மணி 8 மணிக்கு எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. சனிக்கிழமை நைட்டு 8 மணி வரைக்கும் வேலை செஞ்சாங்க. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. எவ்வளவு பரிதாபமான நிலை பாருங்க. இது வந்து அறிந்து கொள்ளணும், நாம உணர்ந்து கொள்ளணும். கர்த்தரை நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், எந்த அளவுக்கு அவரை காலையில சண்டே காலையில நிர்விசாரமா பலவீனமா இருக்கு, நேற்றிருந்து போன டயர்டு, உடம்பு முடியல, ஏதோ ஒரு காரணத்தினால முடியாமையே இருக்கலாம். அந்த அன்னைக்கு முடியாமையே வந்திருக்கலாம். ஆனா முடியாம இருந்த சூழ்நிலை வரைக்கும் வேலை செஞ்சிட்டோம் இல்லையா? அடுத்த நாள் எழுந்து வேலைக்கு போயிட்டோம். எதுக்கு மாத்திரம் தெரியுங்களா தேவ சமூகத்துக்கு வராமல் இருக்கணும்? படுத்த படுக்கை ஆயிட்டேன்னா மட்டும்தான் கர்த்தர் சமூகத்துக்கு வராமல் இருக்கணும். எழுந்திருக்க முடியல அவரால், கடுமையான ஜுரம், ஏதோ பெரிய பாதிப்பு, படுக்கையை விட்டு எந்திரிக்க முடியல, வாயில் ஒரு சொட்டு தண்ணி கூட இறங்க மாட்டேங்குது, ஒரு டீ கூட குடிக்க முடியாத அளவுக்கு முடியாமல் ஆயிட்டார். திடீர்னு ஒரு நாள் முடியல. அடையிலே சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு எழுந்து உட்கார்ற அளவுக்கு பேலன் இருக்குன்னா இங்கே வந்து உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்தில். இதெல்லாம் ஒருவர் சொல்லி வருவதில்ல, தேவனே நமக்கு பாராட்டின கிருபைகளை நினைத்து தேவன் மேலே அன்போடு கூட நாம் செய்கிறவர்களாக இருக்கணும். இன்றைக்கு தேவன் எவ்வளவோ பேருக்கு உணர்த்தி கொண்டிருந்தாலும் கர்த்தரை அசட்டையோடு தான் தேடுகிறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இன்னைக்கு ஈஸியாக நான் சொல்கிறேன் பாருங்க. அவர் சொன்ன மாதிரி தான் நான் எப்போவுமே சொல்லக்கூடிய காரியங்கள் தான் அவர் சொல்லிட்டு போனார். ஞாயிற்றுக்கிழமை ஈஸியாக சொல்ல முடியும், கர்த்தரை தேடுங்க கண்டடைவீர்கள், அல்லேலூயா, தேடிட்டு வரீங்க, உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ஆனால் வெளியில் போனீங்கன்னா ஏதோ வண்டி ஓடும், நாளைக்கு ஆண்டவர் வரும்போதும் கைவிடப்பட்ட நிலைமை இருக்கும்போது பரிதாபமாக இருக்கு. நான் 2 நிலைக்கான ஆசீர்வாதத்தை, சத்தியத்தை சரியாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கரங்களை போய் அல்லேலூயா. நம்ம உணர வேண்டும். வசனங்கள் மூலமாக தேவன் நம்மை உணர்த்திக்கிட்டே இருப்பார். அழகா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எந்த காரியத்துக்கும் நீங்க மெயின்ல வச்சுக்க, அப்படி உங்க கண்ணாடி மாதிரி உங்க முன்னாடி வச்சுக்க. பிரசங்க நேரங்கள் அத்தனையிலையும் ஒரே ஒரு வார்த்தை, இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் உங்க முன்னாடி வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த வார்த்தையும் நம்ம தள்ளவே மாட்டோம். இது எனக்குரியதெல்லாம் தள்ள மாட்டோம். ஒரே வசனம். விதை போடும்போது ஒன்று முள்ளருகே,
ஒன்று கற்பாறை அருகே, ஒன்று வழி அருகே, ஒன்று நல்ல நிலம். அந்த நல்ல நிலத்தை என்ன சொன்னாரு? உணர்கிற இருதயம்னு சொன்னார். சத்தமா ஆமென் அல்லேலூயா பலமா சொல்லணும். சத்தமான அல்லேலூயா. உணர்கிற அந்த பலன் கொடுத்த இருதயம் என்ன இருதயம் சொன்னாரு? உணர்கிற இந்த இருதயம் இருந்தா நீங்க 30, 60, 100 பலன் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறார். நல்லா தட்டி சொல்லலாம். புரியுதுங்களா? வசனம் என்பதே என்னன்னு தெரியுங்களா? பிரசங்கம் என்பதே என்ன? வசனம் படிக்கும் போதும் அதை தியானிக்கும் போதும் வார்த்தையை நான் கேட்கும் போதும், வாசிக்கிறவன் கேட்கிறவன் சொல்லிக்கிறார் இல்லையா? வாசிக்கும் போதும் நாம் கேட்கும் போதும் 2 நிலையிலுமே நாம் வசனத்தின் மூலமாக உணர்வடைஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு தான் இங்கே பைபிள் கொடுத்துருக்கிறார் ஒழிய இதை கேட்டுக்கிட்டு நான் சும்மா வாக்குத்தத்தங்களை ஆசீர்வாதங்களை மட்டும் எனக்கு தேவையானதை எடுத்துட்டு வாழ்ந்துட்டு போகிறதுக்கு இல்லை. ஹலோ, நல்லா சத்தமாக சொல்லுங்களேன். கடைசி வரைக்கும் என்ன செய்துட்டே இருக்கணும்? உணர்வு அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். என்ன செய்யணும்? புரியுதாங்க? நல்லா சத்தமாக சொல்லுங்கம்மா. வசன நேரத்தில் நிறைய பேர் தூங்கிடுறோம். வசன நேரத்தில் எங்காவது கவனம் போயிடுது இல்லையா? எப்படி உணர முடியும்? ஒரே வார்த்தை, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. அதை உங்கள் முன்னாடி வச்சுட்டிங்கன்னா நமக்கு வேற எந்த சிந்தையுமே வராது. அதை உள்வாங்கி இருதயத்தில் போட்டு எதில் நான் ஆண்டவரே சரியாகணும் அப்படின்னு கேட்டு உணர்வடைஞ்சிங்கன்னா 30, 60, 100 பலன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். கையை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க விசுவாசிகள். எதை உபதேசத்தையும் கேட்டு யாருடைய வார்த்தையும் கேட்டு குழம்பப்படைய தேவையில்லை. கர்த்தருடைய வார்த்தை கேட்டு ஒழுங்காக வாழ்ந்தா போதும். ஆண்டவர் அங்கே பிரசங்கத்துக்கு தான் உதாரணமாக அங்கே வைக்கிறார். உணர்வடைந்தா அது பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அப்போ நம்ம இருதயம் உணர்வடைகிற இருதயமாக இருந்தால் தான் பலன் கொடுக்க முடியும். அப்போ நான் தேடுகிறேனா இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் அதிகாலை தேடுறியா அப்படின்னு உன்னை கேள்வி கேட்கும்போது உணரணும். நம்ம உணராதபடி இவருக்கு என்ன தெரியும் என்னுடைய பிரச்சனை அப்படின்னா அங்கேயே நீ வழியருக விட்டுட்டேன்னு அர்த்தம். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லையில சொல்லுங்க பார்ப்போம். வசனத்தை சொன்னதுனால உன் ரத்த பலிக்கு நான் நீங்களாகிட்டே தான் இருப்பேன். நீங்கள் என்னை அடித்தாலும் சரிதான், வசனத்தை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அதுக்கு தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமாக. சொல்லாலையோ கல்லாலையோ எதில் அடித்தாலும் சரிதான், வசனத்தை சொல்லிட்டு தான் இருக்கணும். சோத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நன்மை. அப்போ உணர வேண்டும். வார்த்தை நம்ம இடத்துல வரும்போதே உணர வேண்டும். தேடுகிறனா அப்படின்னு சொல்லி அல்லேலூயா. ஏன்னா நான் சொல்கிறது என் வீட்டுக்கு முறவாசல் பண்ணுவாங்க, எனக்கு ஏதாவது செஞ்சுட்டு போங்கன்னு கேட்கல. தேவனை தேடுங்க, தேவன் உங்களோடு இருந்து கைவிடாமல் உங்களை இம்மையிலும் அருமையிலும் நடத்துவார்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். இன்னைக்கு இதையெல்லாம் பிசாசு அறிய விடமாட்டான். இதெல்லாம் அடையணும். நம்ம இந்த அறிவெல்லாம் அடையணும். சத்தமாக அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. நீ தேடுகிற தேவன், நீ ஆராதிக்கிற கர்த்தர், நீ விசுவாசிக்கிற பரிசுத்தர் என்ன சொல்லுகிறார் அதை நாம் கவனித்து கேட்கிறார். அப்போ அதிகாலை தேடும் போது நிச்சயமாக காலைதோறும் அவருடைய கிருபை அவரை நீ கண்டடைய முடியும். அவர் உன்னை சந்தித்தே தீருவார். காலையில் எழுந்து அவர் சமூகத்தில் அமர்ந்தா அவர் உன்னை சந்திப்பார். அவர் அதை அந்த நாளில் ஏதாவது ஒரு பகுதியில் நீ உணர முடியும். நிச்சயமா உணர முடியும். 2வது சங்கீதம் 34:10 வேகமா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவரை தேடுனா சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. குறைவில்லாத ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நிரம்பி வழியும் பாத்திரம் என்ன செய்யும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் அவர் முகத்தை ஏதாவது விதத்தில் குறைவு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைவு. ஆனால் அங்கே வசனம் சொல்லப்படுது சிங்கக்குட்டிகள். அங்கே தேவைகளை பற்றி தான் சொல்றார். அப்போ சொல்றது புரியுதுங்களா? அங்கே சொல்லப்படுதே எதை பற்றி தான்? உனக்கு குறைவில்லாத ஆகாரம், குறைவில்லாத வஸ்திரம், குறைவில்லாத பொருளாதாரம், அதை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீ அவரை தேடிட்டா போதும். கையை உயரணுமே நல்லா இல்லையா? கர்த்தரை என்ன செய்யணும்? முதல்ல
நீங்க எந்த நிலையிலும் கர்த்தரை தேடிக்கிட்டே அதை செய்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க தொடாம விடாம ஆண்டவர் சமூகத்தில் உண்மையா அவரை நீங்க தேடும்போது அவரை கண்டடைவீங்க. அவரை தேட தேட தினமும் அதிகாலையில் தேடும்போது நீ அவர்கிட்ட உன் தேவை பற்றி சொல்றியோ இல்லையோ, அவருக்கு உன் தேவையை பற்றி நல்லாவே தெரியும். உன் தேவைகளை அறிந்திருக்கிற பரம தகப்பன். அல்லேலூயா. அப்படித்தானே சொன்னார், உன் தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கிறார். பரமபிதா உன் காரியங்களை, உன் பிரச்சனையை, உன் சூழ்நிலைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். சரியான நேரங்களிலே சரியான விதத்தில் அவர் எல்லாத்தையும் உனக்கு சூழ்நிலைகள்லாம் மாற்றுவார். அதாவதுங்க, எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் உன் வாழ்க்கையில் அவர் ஒரு காரியங்களாம் ஒழுங்குபடுத்துவார். நமக்குன்னு ஒரு காரியம் விஷயங்கள் எல்லாம் ஆயத்தமாயிட்டே வரும். அந்த ஆயத்தமாகிற நேரத்தில் அதை பெற்றுக்கொள்ளாதபடி நாம் தேடுவது நிறுத்தும் போதோ, ஏதாவது நம்ம குறுக்கு மறுக்கு பண்ணும்போது தான் அந்த காரியம் வந்து சேர வேண்டியது கர்த்தரிடத்துலேருந்து சேராமல் போகும். நம்ம கிரமமாக ஆண்டவர் பாதத்தில் சரியாக நம்ம அவரை பின்பற்றி போய்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் விளங்குதா இல்லையாமா? கர்த்தர் என்ன செய்வார்? உன்னை அவர் உனக்குன்னு ஆயத்தப்படுத்துறது, உனக்குன்னு ஒழுங்குபடுத்துகிற விஷயம் உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அங்கேயே நின்றணும். தேவைகளுக்காக என்ன செய்யக்கூடாது? மைண்டை டைவர்ட் பண்ணக்கூடாது. இது ஆண்டவரே, அதுக்குள்ளே போய் எங்காவது கை நீட்டுறது, அதுக்குள்ளே யாராட்ட கொஞ்சம் கடன் கேட்டு வாங்கி வைக்கிறது, அல்லேலூயா, இங்கே போட்டு அங்கே பரட்டுறது, அதை போட்டு இதை பரட்டுறது, தேவைக்காக எதை வேணாலும் செஞ்சு எப்படியாவது நம்ம தேவையை பூர்த்தி செய்து கொள்ளுகிறது, அப்படி செய்யக்கூடாது. சொல்றது விளங்குதாங்க? இதனால தான் ஆசீர்வதிக்கப்படாமல் போகிறோம், குறைவோடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். தேடுவதுன்னா அவரை கரெக்டாக தேவைக்காக அவரை மட்டுமே நம்ம சார்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அவரையே நீ தான் கொடுக்கணும் ஆண்டவரே, நீங்கள் தான் தரணும், நீங்கள் தான் செய்யணும், நீங்கள் தான் அழுகணும். மாதம் பார்ப்பார், உன் உண்மையை பார்ப்பார். என்னை விட்டு இது எங்கேயும் போக மாட்டேன், இது ஆட்டி கை நீட்ட மாட்டேன்னு சொல்லுது, யார்கிட்டையும் வாங்கிறது அதுக்கு திருப்தி இல்லை, மற்றவர்கள்ட்ட போய் தன் தேவையை குறைய போய் எங்கே சொல்லி புலம்பிட்டியோ அன்னைக்கே தேவன் உனக்கு தரதை நிறுத்திடுவார். நீ தேடினாலும் பிரயோஜனம் இருக்காது. உன் குறையை சொல்ல வேண்டிய ஒரே இடம் கர்த்தர் சமூகம் மட்டும்தான். எனக்கு பத்தலை குறையோடு இருக்கிறேன், முடியல, என்ன பண்ணுறதோ, அதோ போச்சா ஒன்றுமே செய்ய முடியாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. யாருக்குமே தெரியவே கூடாது உன்னோட வாழ்க்கையில் நீ என்ன செய்கிற, உன் தேவைகள் எப்படி சந்திக்கப்படுகிறது என்பதை வெளியில் தெரியாத அளவுக்கு கர்த்தர்கிட்ட மாத்திரம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து அப்படியே உன் இருதயத்தை கர்த்தரை மாத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு அவர் சமூகத்திலே ஓடுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. நல்லா சொல்லுங்க, கையை உயர்த்தி கண்ணீரோடு இருதயத்தை அவர் சமூகத்தில் புழிஞ்சிடணும். புரியுதாங்க? உண்மையா அவருக்காக காத்திருக்கணும். யாராவது தருவாங்கன்னு அங்கே கை நீட்டிட்டா அவர் அப்படியே தான் உன்னை ஸ்டாப் பண்ணி வைப்பார். அங்கேயே வாங்கிட்டே இரு. அங்கே தான் நீ போய் வாங்கிடுற, இல்லை அங்கேயே வாங்கிட்டு இருந்தா அப்புறம் இங்கேயும் வந்து ஆண்டவரே கொடுங்க, அங்கே போய் வாங்கிடுறேனே, இங்கே இவங்கள்ட்ட போய் கை நீட்டி நிற்கிறேனே, அவங்கள்ட்ட தேவைக்காக கை நீட்டி நிற்கிறேனே, புலம்புனாலாம் பிரயோஜனப்படவே படாது. சொல்றது நல்லா கூர்ந்து கவனிக்கிறீங்களா? கர்த்தரிடத்துல மாத்திரம் கரத்தை நீட்டி அவரே கதினி நீ காத்தே கடந்தேன்னு சொன்னா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. கண்டிப்பா அவர் என்ன பண்ணுவார்? அவர் சொல்லுங்க, அவர்கிட்ட ஒத்தாசை வர ஆரம்பிச்சிடும், உதவி வர ஆரம்பிச்சிடும். எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா அவிசுவாசம் அங்கே முடிஞ்சு போச்சு, அடிபட்டு போச்சு. அப்போ ஆண்டவரை நீ சந்தேகப்படுறேன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? எப்படி வரும்? எலிசா கிட்ட தான் கேட்டான், எப்படி நான் இது நடக்கும்? நீ சந்தேகப்பட்டதுனால சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சந்தேகத்தோட என்ன ஜெபம் எப்படி இருக்கணும்? விசுவாசத்தோடு தேடு. நீ அந்த கட்டத்தை நீங்க கடந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தை நீங்க கடக்க வேண்டியது இருக்காது. எந்த ஒரு காரியத்துக்கும் முதல் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். சொல்லுங்களேங்க. இப்போ நீ இப்போ 3 வருஷம் என்ன செய்யணும்? நீ இப்போ என்ன செய்யணும்? கிட்டத்தட்ட ஒரு 12-15 வருஷம் கஷ்டப்பட்டு படிக்கணும். படிக்காமல் எனக்கு ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சிடணும், அங்கே வேலை கிடைச்சிடணும், இங்கே வேலை கிடைச்சிடணும், அதெல்லாம் கிடைக்காது. கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாம் டைம்லாம் கண் விழித்து படித்து நீ பொறுமையாக காத்திருந்துட்டீன்னா உனக்கு ஒரு வேலை கம்பெனியில் ரெடியாக ஆயத்தமாக இருக்கும்.
படிப்பு முடிஞ்சோன்னு உன்னை வேலைக்கு வான்னு கூப்பிடுவான். அது மாதிரி கர்த்தரை தேடும்போது, கர்த்தரிடத்தில் தேவைகளுக்காக நீ நிற்கும் போது சிரமம் கண்டிப்பாக இருக்கும். சிரமம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் சிரமத்தை பார்க்காம, நெருக்கடியை பார்க்காம, கேட்குற தேவைகளுக்கு பதில் சொல்லிட்டு, ஆண்டவரே நான் பதில் சொல்லிட்டு தான் நிற்கிறேன், நீங்கள் சந்திச்சாதான் நாங்கள் செய்ய முடியும், நான் உங்கள் பிள்ளை, என்னை வெட்கப்படுத்தாதீங்க, ஆண்டவர்கிட்டயே விழுந்து விழுந்து கண்ணீரோட ஜெபிக்க 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 கர்த்தர் உனக்கு வாசலை திறந்துருவார். இந்த அனுபவத்தை அப்படியே வாழ்நாள் முழுதும் பிடிச்சிட்டு ஓடினா கடைசி வரைக்கும் உன்னை போஷித்து எந்த விதத்தில் உன்னை காப்பாற்றி நடத்திக்கிட்டே இருப்பார். அங்கே போய் என்ன தெரியுங்களா செய்வோம்? எனக்கு பாருங்க 7 குறிப்பு எடுத்து வச்சுக்கிறேன். ப்ரைஸ் எல்லாம் அல்லேலூயா. ஒரு குறிப்புக்கே அரை மணி நேரம் ஆகும் போல். என்ன விளக்கம் சொல்ல வேண்டியது இருக்குது நிறையா. 7 குறிப்புக்கு சொன்னால் எவ்வளோ நேரம்? 8 மணி ஆகும் போல் இருக்கு. இப்போ தான் 2 குறிப்பே நான் தாண்டாமல் இருக்கிறேன். சோத்திரம். ப்ரைஸ் எல்லாம் சோத்திரம். இன்னாட்டி 2ஓட நிப்பாட்டிட்டு உங்களுக்கு சண்டே கொடுத்துட வேண்டியது அமைதியை ஆண்டவர் நடத்தினார்னா. கவனிங்க, நம்ம போய் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே தேவையில்லை சந்திக்க ஆண்டவர் எப்படியாவது கத்தாவே அப்படின்னு ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம். ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? தேவைகளுக்கு பிளான் போடுவோம். அது வரைக்கும் நகை இருக்குல்ல, அதை வச்சு கொடுத்துருவோம். எங்கே பார்வை போகும்? ஜெபம் பண்ணிட்டு எங்கே பார்வை போகும்? நகை மேலே போயிடும். நகை இருக்கு வச்சு என்ன பண்ணுவோம்? அது ஏதாவது பண்ணிக்கலாம். சோத்திரம். அப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட இருந்து ஒரு நாள் என்ன பண்ணுவார்? நகை அடமான கடைக்கு போய் நகை முழுகி போய் அதை உருகிடுவார். இப்போ அடுத்தது எதை வைப்பேன்? நான் சொல்கிறது விளங்குதாங்க? ஹலோ, பிரைஸ் எல்லாம். அடுத்தது எதை வைக்க முடியும்? நீ அதை பார்க்காம உன் கழுத்தில் இருக்கிறதோ உன் காதில் இருக்கிறதோ உன் வீட்டில் இருக்கிறத பார்க்காம கர்த்தரை மட்டும் பார்த்து தேவைக்காக நின்னா, உன் தேவையை சந்தித்து இன்னொரு நகையும் நீ வீட்டில் வாங்கி வைக்கிற அளவுக்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. இன்னும் ஒரு தேவையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம மைண்ட் எங்கே போயிடுது? நகை மேலே போகும். நகை மூழ்கி போனோடனே சீட்டு போட்டிருக்கிறோம், அடுத்த மாதம் கொஞ்சம் தள்ளி எடுத்துருவோமா, அங்கே போயிடும் மைண்டு. அடுத்தது எங்கே போகும்? ஜெபமெல்லாம் பண்ணுவோம், அப்புறம் அவங்க ஒரு கடங்காரர் இருக்கிறான், அவன் மேலே மைண்டு போகும். இப்படி தான் ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நிறைய பேர். அப்புறம் அப்படியே அந்த மாத கடைசி வரும்போது சம்பளம் வந்துடும், எல்லாத்தையும் ஜமாளிச்சிருவோம். ஸ்தோத்திரம். சொல்லுங்களேங்க, சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்து, நல்ல கரங்களை போய் தலையில் உய்யா. நான் உங்கள் மத்தியில் இன்னும் பேசுகிறேன்னா இதெல்லாம் கடக்காமல் வரல. சொல்கிறது விளங்குதாங்க உங்களுக்கு? அத்தனையிலையும் எங்களை உள்ள ஊரை போட்டு ஊறுகாய் போட்டு பிழிஞ்சு பிழிஞ்சு எடுத்துக்கிறார், பிச்சு பிச்சு எடுத்துருக்கிறார் எங்களையெல்லாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு பகுதியிலே கர்த்தரே கதின்னு ஆண்டவர்கிட்ட மாற்றி 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 தான் இங்கெல்லாம் கொண்டு நிறுத்தியிருக்கிறார். உங்களுக்கு ஆலோசனை சொல்லும்படி தான். கையை வைத்து சத்தமாக சொல்லுங்கள், இதெல்லாம் கடந்து வரல, இதெல்லாம் என்னன்னே தெரியாதனால நினைக்காதீங்க. சோத்திரம். புரியுதா உங்களுக்கு? 92லேயே 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சீட்டு போட்டாளுங்க. இன்னைக்கே 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா பெருசு. அன்னைக்கு எவ்வளோன்னு பாருங்க அமௌண்ட். அது 92லேயே 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சீட்டு போட்டிருந்தோம். 1 லட்ச ரூபா சீட்டு 50,000 வரைக்கெல்லாம் தள்ளி எடுத்துருக்குறோம். ஏன்னா எங்கள் பிஸ்னஸில் தொழிலில் கம்பெனியில் போட்டோம்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன ஆயிடலாம், 50,000 ரூபா போட்டால் பல லட்சங்கள் கூட எடுத்துடலாம். சொல்கிறது விளங்குதாங்க? ஆனால் இங்கே எல்லாம் இப்படி எங்களெல்லாம் தெரிந்து அப்படிலாம் எடுத்து நிறைய பேர் முன்னேறி இருக்கிறான் உலகத்தில். அவங்க போய் விக்கிரகத்துக்கு பூஜை போட்டு அதை போட்டு இதை போட்டு இதை போட்டு அப்படிலாம் ஓடுது அவங்க வண்டியெல்லாம். ஆனால் கர்த்தர் எங்களையெல்லாம் என்ன பண்ணல, இங்கே கொண்டு வந்து நிறுத்தணுன்றதுனால எங்களை 50,000த்தையும் உருகி விட்டு தான் உட்கார வச்சார். 50,000 எடுத்து சீட்டும் காசு போயிடும், அங்கே சீட்டும் கட்ட முடியாது எங்களுக்கு. இந்த 50,000 பிஸ்னஸில் போட்டால் போதும், பிஸ்னஸுக்கும் எங்களுக்கு பெருக்கம் வரும், ஈஸியாக 5,000 ரூபாய் சீட்டையும் தூக்கி கட்டிட்டு வரலாம். சொல்கிறது விளங்குதாங்க? அப்படிலாம் செஞ்சு லைஃப்பில் ஸ்டாண்டர்ட் ஆனவங்களாம் இருக்கிறாங்க. கொஞ்சம் ஃபைனான்ஸ் அங்கே வாங்கி போட்டு கொடுத்து அப்படியே தொழிலை டெவலப் பண்ணி அப்புறம் லைஃப்பில் செட்டில் ஆனவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் எங்களெல்லாம் இப்படி தெரிஞ்சதுனால ஒரு ரூபாயும் அவர்கிட்ட இருந்து தான் பெற்றுக்கொள்ளணும்னு எங்களெல்லாம் நடத்தி பல விதங்களில் சும்மாலாம் அதுலேருந்து வெளியில் வர முடியாது. நீங்கள் கேட்டு இன்றைக்கி ஒரு நாள்லாம் மாற முடியாது. முயற்சி செய்துட்டே இருந்தால் கர்த்தரிடத்தில் மாத்திரம், உங்கள்ட்ட கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம் உங்கள் தேவைகள் அனைத்துக்குமே, உங்கள் எதிர்காலம், உங்கள் பிள்ளைகள் எதிர்காலம் அத்தனைக்குமே கர்த்தரிடத்திலிருந்தே ஒத்தாசைகள் வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் தேவைகள் பரிபூர்ணங்க, அது குறைவில்லாத ஆசீர்வாதம். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தரை தேடினா
கத்தர் சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்து தாழ்ச்சியா இருக்கு, கத்தரை தேடுகிறவர்களுக்கு குறை இல்லைன்னு சொல்றோம். நீங்க போய் குறையில்லைன்னு சொல்றீங்க. ஆண்டவரை நான் உங்களை தேடுறேன், குறையோடு இருக்கிறேன். வெளியில போய் இப்படிதான் வசனத்துக்கு பதில் கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு நிறைய விசுவாசிகள். சொல்றது புரியுதுங்களா? வசனத்துக்கு பதில் இல்லை. அப்ப என்ன நினைக்கிறாங்க? ஏதோ ஆண்டவர் மேல இன்னும் ஒரு நிறைவான விசுவாசத்துக்குள்ள வராம இல்ல. தேவன் ஒரு நாளும் அவர் வசனம் பொய் சொல்லாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரு வார்த்தையும் வசனமும் ஜீவன் உண்டு, கிரியை செய்யக்கூடியது. அந்த வசனத்துக்கு நாம் எப்படி வாழணுன்றதை தெளிவா கத்துக்கிட்டோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பா வந்துடும். அதிகாலையில தேடினா கிருபை, புரியுதுங்களா உங்களுக்கு? கண்டடைய முடியும். அவர் என்ன சொன்னார்? தேடுங்கள் எப்ப தேடினா கண்டடைய முடியும்? அதிகாலை தோறும் அவரை தேடினா நீ அவரை கண்டடையும். அல்லேலூயா. தொடர்ந்து அவரை தேடினா வாழ்க்கையில குறைவில்லாம் ஒரு நன்மையும் சொல்லப்படுது. உன் வாழ்க்கையில வீட்டில் நன்மைகள் குறையவே குறையாது. ஒரு நன்மைகளும் குறைபடாமல் உன் ஆகாரம், ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, நீ குடியிருக்கிற வீடு, உன்னுடைய எல்லா காரியங்களிலும் ஒரு நன்மையும் குறை வைக்காம கர்த்தர் நடத்துவார். அது சொல்லும்போது சொல்ல பாருங்க, குறை இல்லாமல் நடத்துவார் அப்படின்னு ஒரு நன்மையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 3வது காரியம், 105ஆம் சங்கீதம் 3வது வசனம். வேகமா வாசிங்க. 105:3. இவ்வளவு நேரம் ஆனா எப்படிமா வாசிக்கிறவங்க? அவருடைய பரிசுத்த செகண்ட் வாசிக்கணும், அவ்வளவு ஸ்பீடா வாசிங்க பாப்போம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். வாசிக்கிறவங்க வீட்டுல பைபிளை பரட்டி பார்த்துக்கணும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடும். பரவாயில்ல, ஓரளவுக்கு வாசிங்க. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அல்லேலூயா. கர்த்தரை தேடினா என்ன வரும்? இருதயம் மகிழ்ச்சி அடையும். கரங்களை வைத்து அல்லேலூயா. இருதயம் என்ன செய்யும்? கொஞ்ச நேரம் அவர் சமூகத்தில் ஆராதிச்சு துதிச்சு பாருங்க, ஒரு சந்தோஷம் நம்ம இருதயத்தில் உண்டாகும். கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழும். தேடும்போது கண்டடைவோம். அவரை தேடும்போது ஒரு நன்மையும் குறைபடாமல் நடத்துவார். அவரை தேடினால் உன் இருதயம் மகிழும். அன்னைக்கு மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, இதை குறித்து கவலையா இருக்கிறேன், இதை குறித்து கவலையா இருக்கிறேன் சொல்லக்கூடாது. அப்படி கர்த்தரை தேடுறதுலயே குறை இருக்குன்னு அர்த்தம். கர்த்தர் சமூகத்தில் போய் 1 hour உட்காந்து நல்லா துதிச்சின்னா ஆண்டவரை மகிழ்ச்சியோடு எப்படி பாடுறோம்? மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மன மகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவரே ஏசுராஜா. பாட்டு பாடினா என்ன ஆகும்? அப்படியே சந்தோஷம் ரட்சிப்பை நினைத்து என்ன பண்ணோம்? ஆடு. சந்தோஷ பாடல்களை, மகிழ்ச்சியின் பாடல்களை, துதி பாடல்களை, ஸ்தோத்திர பாடல்களை கொஞ்ச நேரம் ஆராதிச்சு பாரு. உன் இருதயத்தை தேவ பிரசன்ன மகிழ்ச்சியினால நிரப்பும். உண்மையான மகிழ்ச்சி அங்க மட்டும்தான் இருக்கு, வேற எதுலையும் இல்லை. கைகளை வைத்து சத்தமா சொல்லுங்க, சும்மா சொல்லாது வேதம். கர்த்தரை தேடினால் மகிழ்வோம். மலையிலவே சொல்லுங்க. உன் இருதயத்தில் மகிழ்ச்சி இல்லையா? என்ன பண்ணு? அனுபவித்து பேசுங்க. எல்லாத்தையும் வெளியில போயிட்டு சொல்லும்போது கவலையாமா, துக்கமாமா, வாமா கர்த்தர் சமூகத்துக்கு. உனக்கு இளைப்பாறுதல் தருவார், உனக்கு மகிழ்ச்சியை தருவார். அவர் எதையே சிந்திக்காம கொஞ்ச நேரம் உன் இருதயத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சரி, எங்க நீ போயிட்டு வரும்போது இருக்கும்போதும் கொஞ்ச நேரம் உன் இருதயத்தில் தேவனை மாத்திர ஸ்தோத்திரம் பண்ணிப்பாரு. உன் இருதயத்தில் மகிழ்ச்சி வந்துடும். கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, முழு பலத்தோடு அல்லேலூயா. இப்ப கர்த்தரை தேடுகளுடைய இருதயம் மகிழ ஆரம்பிக்கும். கர்த்தரை தேடினால் அவர் என்ன செய்வோம்? கண்டடைவோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் தேடினா எப்ப கண்டடைவோம்? அதிகாலை தோறும் தேடுவோமா? இனிமேல் எழுந்தோடனே எந்த நேரம் எழுந்திருக்கிற விடு, அலையில சொல்லுங்க, அட்லீஸ்ட் ஒரு 5:30 எழுந்திரிச்சிரு. எழுந்த உடனே என்ன செய்? கர்த்தரை முதல்ல எழுந்தோடனே முகத்தை கழுவி அவர் சமூகத்துக்கு போ. மனதார அவரை துதி, ஜெபம் பண்ணு, பைபிளை வாசி, அப்புறம் வேலைகளை செய்து பார். அடுத்து ஒரு நன்மையும் குறைபடாமல் அடுத்து இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்குவார். ஆமோஸ் 5:4 4வது காரியம். வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள்
ஆமென், அல்லேலூயா. தெளிவா சொல்றார் தீர்க்க தரிசன வார்த்தை. என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். என்ன சொன்னாரு இயேசு கிறிஸ்து? என்னை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தூக்கி வைக்கப்பட்ட சர்ப்பத்தை பார்த்து பிழைத்தது போல சிலுவையில் நான் தூக்கப்படும் போது என்னை நோக்கி பார்க்கிற அத்தனை பேரும் பிழைப்பார்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. எது பிழைப்புன்னு தெரியுதுங்களா? எது பிழைப்பு? ஆத்துமாவில் பிழைப்பு. நம்ம பிழைச்சிருவோம். நம் வாழ்க்கை மரணத்துக்கு ஏதுவானதல்ல, ஜீவனுக்கு ஏதுவானதாக இயேசுவை நோக்கி பார்க்கும்போது நம் வாழ்க்கை மாறுகிறது. அவரை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் ஆத்துமா பிழைத்ததாகவே இருக்கும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதனால அவரை நோக்கி பார்க்கும்போது நடக்கிற விஷயங்கள்லாம் இது. இதெல்லாம் தானா நடக்கும். தினமும் போய் உட்கார்றையில் காலைதோறும் அவரை போய் தேடும் போது அவரை கண்டடைவேன். எப்படியெல்லாம் கண்டடைவேன்? அல்லேலூயா. உன் நன்மை குறைபடாதபடி அவர் உன்னை நடத்துவார். அந்த நாளில் உன் இருதயத்தை மகிழ்ச்சியாக்கி உன்னை நடத்துவார். அந்த நாளில் உன் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவானதல்ல, ஜீவனுக்கு ஏதுவானதாகவே நடத்துவார் உன்னை அனுதினமும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. 5வது காரியம் லூக்கா புஸ்தகம் 12:31. லூக்கா 12:31. தென் தேசத்து ராஜஸ்திரீ இல்ல, தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. யாரை தேடுங்க? ராஜ்யத்தை தேடு. அப்பொழுது என்ன செய்யப்படும்? எல்லாம் கூட கொடுக்கப்படும். நல்ல சத்தமா சொல்லுங்க. தேவ ராஜ்யத்தை தேடும் போது உன் பூமிக்குரிய வாழ்க்கையில உனக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்றார். நீ காலைதோறும் அவர் சமூகத்தில் அவரை தேடும் போது உன் வாழ்க்கையில் என்ன செய்வார்? அவர் ஒரு நன்மையும் குறைபடாம உன் இருதயத்தை மகிழ்ச்சியாக்கி உன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணி பூமியில எல்லாவற்றையும் கூட கொடுத்துக்கிட்டே இருப்பார். சத்தமா சொல்லுங்க. எப்படி கொடுப்பார்? அவர் கூட கொடுப்பார். உனக்கு வருமானம் அந்த அன்னைக்கு கூட தான் இருக்கும். ஐயா இன்னைக்கு குறைஞ்சிருச்சு, கவலைப்படாது, நாளைக்கு ஜெபம் பண்ணு, ரெட்டிப்பா சேர்ந்து கொடுக்க கர்த்தர் வல்லவர். கையை தட்டி சொல்லுங்க, நல்லா கை தட்டி சொல்லுங்க. இந்த மாசம் குறைஞ்சிருச்சு, கவலைப்படாது, அடுத்த மாசம் சேர்ந்து கொடுக்க என் தேவன் வல்லவர். முழு பலத்தோடு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் கொடுக்கும்போது மட்டும் இந்த மாதம் குறைஞ்சிருச்சு அதான் கொடுப்போம். அடுத்த மாதம் டபுளாக சேர்ந்து வந்தால் டபுளாக கொடுக்குறோமா? சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் நமக்கு கொடுக்கறதுல என்ன பண்ணணும்? டபுளாக கொடுத்தா என்ன பண்ணணும்? டபுளாக கொடுக்கணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எனக்கு கொடுத்தீரே, மனதார ஆண்டவருக்கு என்ன செய்யணும் கொடுக்கும்போது? ஆமாம், ஏதோ இப்போ அப்படி இப்படி போனால் எனக்கு ஒரு 5000 10,000 ஒரு ஆண்டவர் கொடுக்கும்போது, சில பேர் பாருங்கள் வீட்டுக்கார் தன்னுடைய வருமானத்தை வீட்டுக்கார் வருமானத்தை கொடுக்க மாட்டாங்க, பிள்ளை வருமானத்தை சில பேர் கொடுக்க மாட்டாங்க. நம்ம சபையில் நிறைய அப்படி இருக்கிறாங்க உள்ள. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. சும்மா ஒரு 1000 ரூபா பேருக்கு ஒரு தசம்பாகம் காணிக்கை மாதிரி கொடுத்துட்டு போயிடுவாங்க. சும்மா ஒரு 2000 ரூபா அப்படி கொடுத்துட்டு போயிடுவாங்க, ஒரு காணிக்கை மாதிரி தசம்பாகம் மாதிரி கொடுத்துட்டு போயிடுவாங்க. கர்த்தர் நமக்கு கொடுக்கறது எல்லாவற்றிலும் ஜெபம் பண்ணி, அல்லேலூயா சொல்லுங்க, மனதார கர்த்தருக்கு நாம் எடுத்து கொடுக்குறவர்களாக. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதான் அதை கர்த்தரிடத்துல நான் பெற்றுக்கொண்டேன்னா கர்த்தருக்கு கொடுக்கலாம். கொடுக்கறத நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நான் சபைக்கு கொடுக்குறேன், பாஸ்டுக்கு கொடுக்குறேன்னு கொடுக்கக்கூடாது. யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்குறேன், நான் விதைக்கிறேன். நல்லையா சொல்லுங்க. அடுத்த குறிப்பு, டைம் இல்லை, வேகமாக போவோம். கூட கொடுப்பார். எபிரேயர் 11:6. எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் அவர். சொல்லுங்க. அல்லேலூயா. நீ தேடினா என்ன கிடைக்கும்? நல்ல பலனை. அல்லேலூயா. அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிற யாவருக்கும் அவர் பலன் கொடுக்கிறவர். அவரை தேடி போய் பலன் இல்லாம நீ வரவே முடியாது. நல்ல சத்தமா சொல்லுங்க, முழு பலத்தோடு. நிச்சயமா நமக்கு பலன் கொடுக்கிறவர். அடுத்த குறிப்பு பாருங்க, 2 நாளாகம் 26:5. ஒன்றுக்கு விளக்கம் சொல்ல நேரம் இல்லை, ஆனால் 7 குறிப்பு எடுத்தாச்சு. இன்னைக்கே உங்களுக்கு சொல்லிடுறேன். 26:5.
2 நாளாகமம் 26:5. தேவனுடைய தரிசனங்களில் இல்ல, அவர்கள் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அல்லேலூயா. 20 தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்து சகரியாவின் நாட்களிலே கர்த்தரை தேடின மனதாயிருந்தார்கள். அல்லேலூயா. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க நீ செய்தார். அவரை தேடினா உன் காரியம் வாய்க்கும். சத்தமா அல்லேலூயா. புரியுதாங்க? வசனமா கேட்டு போறோமா, வாழ்வா மாத்துவோமா? இந்த மாதம் உனக்கு அதான் ஆலோசனை சொல்றார். எத்தனை பேர் இன்னும் தேடாம இருக்கிற, அடுத்த மாதம் இதே நிலையில வந்து உட்கார்ந்தா உன் நிலை அதே நிலையில தான் மாறாம இருக்கும். நீ கர்த்தரை தேடினா இன்னைக்கு பார்த்த 7 ஆசீர்வாதங்கள் அடுத்த மாசத்துல நீ அனுபவிக்க முடியும். அடுத்த மாசத்துல இல்ல, மாசம் மாசம் அனுபவிச்சுட்டே இருக்கலாம். கையை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். இந்த 7 அனுபவங்கள் அடுத்த மாசம் நீ உண்மையா தேடிப்பாரு. இந்த 7 அனுபவங்களோட தான் அடுத்த மாசம் வருவேன். ஒரு நாள் கூட தவறாது. இன்னைக்கு தீர்மானம் பண்ணு. கர்த்தர் சமூகத்தில் தேடுறத ஒரு நாள் கூட தவறாம எவ்வளவு நாள் சரி கிரயம் செலுத்தி அவர் சமூகத்தில் நான் உட்காராம 1 மணி நேரம் உட்காராம போக மாட்டேன், அவரை தேடாம நான் போக மாட்டேன்னு தேடிப்பாரு. அல்லேலூயா. அவரை கண்டடைவா. எப்படிலாம் கண்டடைவேன்? எப்படிலாம் கண்டடைவேன்? ஒரு நன்மையும் குறைவிடாதபடி உன்னை ஆசீர்வதிக்க சோதர. அல்லேலூயா. உன் இருதயத்தை மகிழ்ச்சியாக்கி உன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணி அப்புறம் எல்லாவற்றையும் உனக்கு கூட கொடுத்து உனக்கு எல்லா நல்ல பலன்களை கட்டளையிட்டு எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுவார். எடுக்கிற முயற்சி வாய்க்கிறதே இல்லைங்கன்னு சொல்கிறோம்ல, நம்ம எடுக்கிற அத்தனை முயற்சி கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நல்ல கைகளை உயர்த்தலே லூயா. சத்தமா சொல்லுங்க. எழுந்து நிற்போமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை நன்மைகள்